நேயர்களுக்கு வணக்கம். தங்கம் டிவியிலிருந்து நான் லீலா கண்ணன். ரீசெண்டா நடந்த ஏர் இந்தியா ஃப்ளைட் கிராஷை பத்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஃப்ளைட் கிராஷுக்கும் சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி எழுந்து வருது. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஃப்ளைட் கிராஷ்க்கு காரணம்னு சொல்லி ஒரு செய்தியும் பரவிட்டு வருது. அந்த நபர் யாரு அப்படின்ற முழு விவரத்தை தெரிஞ்சுக்க வீடியோவை தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரீசெண்டாக நடந்த இந்த ஃப்ளைட் கிராஷில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்டவங்க இறந்து போயிட்டாங்க. இப்போ இந்த ஃப்ளைட் கிராஷ்க்கு காரணமானவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க பேரை சொன்னால் கண்டிப்பாக இந்தியாவிலேயே மோஸ்ட் வாண்டடான ஒரு பர்சனாக அவங்க தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஆள் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தெரிய வந்த விஷயந்தான் இந்த ஒரு விஷயம். இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியிலேருந்து த்ரெட்டனிங் மெயில்ஸ் வந்துட்டே இருக்குது. வெடிகுண்டு மிரட்டலுக்கான ஒரு த்ரெட்டனிங் மெயில் வந்துட்டே இருக்குது. இதை யார் அனுப்புகிறாங்க, எதுக்காக இவங்க அனுப்புகிறாங்க அப்படின்லாம் விசாரிக்கும் போது ஐபிஎல் டைம்லேருந்து வந்துட்டு இருக்கு. சேப்பாக் ஸ்டேடியமுக்கு வந்துச்சு, நரேந்திர மோடி ஸ்டேடியமுக்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய ஜெனிவா இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. பிஜே மெடிக்கல் காலேஜுக்கும் ஒரு முறை வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கு. இந்த காலேஜ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷில் அந்த ஃப்ளைட் போய் மோதின இடம் தான் அந்த பிஜே மெடிக்கல் காலேஜோட ஹாஸ்டல். இப்போ அந்த காலேஜுக்கும் இந்த ஃப்ளைட் கிராஷ் நடக்கிறதுக்கு முன்னாடியே வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கதா சொல்லப்படுது. இப்போ இந்த ஃப்ளைட் கிராஷுக்கு அப்புறம் அதே மெயில் ஐடியிலேருந்து ஒரு மெசேஜ் வருது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தான் ஃபஸ்ட்டே வார்ன் பண்ணோம்ல, பிஜே மெடிக்கல் காலேஜுக்கும் நாங்கள் ஒரு முறை வார்ன் பண்ணோம், நீங்கள் யாருமே எங்களை சீரியஸாக எடுத்துக்கல, இப்போ எங்களுடைய பவர் என்னன்னு தெரியுதா, நாங்கள் எவ்வளோ பெரிய நெட்வொர்க் அப்படின்றது தெரியுதா, இனிமேலாச்சும் எங்களை சீரியஸாக எடுத்துக்கோங்க, நாங்கள் ஒன்றும் சாதாரணமான ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசியிருக்காங்க. இப்போ இது ஏன் இவங்க இவ்வளோ சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க, ஏன் இத்தனை முறை த்ரெட்டனிங் மெயில்ஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸார் விசாரிக்கும் போது
தெரிய வந்த ஒரு விஷயம்தான் இந்த ஒரு விஷயம். அதாவது சென்னையை சேர்ந்த ஒரு நபருடைய பேர்ல தான் இந்த த்ரெட்டனிங் மெயில்ஸ் எல்லாமே வருது. டிவிச் பிரபாகர் அப்படின்ற ஒரு பேர்ல ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி தொடர்ந்து இந்த மெயில் எல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி போலீசார் வந்து டிவிச் பிரபாகர் அவர்களை விசாரிக்கும் போது தெரிய வந்துச்சு, இந்த மெயிலுக்கும் டிவிச் பிரபாகர் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அப்போ இந்த மெயில் அனுப்பக்கூடிய ஆள் யாரு அப்படின்றத விசாரிக்கும் போது இந்த கேஸ் வந்து அப்படியே சைபர் செக்யூரிட்டி கையில் போகுது. சைபர் செக்யூரிட்டியை சேர்ந்த போலீசார் விசாரிக்கும் போது தெரிய வந்த ஒரு விஷயம் தான், டிவிச் பிரபாகர்ன்ற பேர்ல இருந்து இந்த மெயிலெல்லாம் அனுப்புறது வந்து ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் இந்த பொண்ணும் டிவிச் பிரபாகர் ஒர்க் பண்ணக்கூடிய அதே டெலாய்ட் ஐடி கம்பெனியில தான் ரொபோட்டிக் இன்ஜினியராக ஒர்க் பண்றாங்க. இவங்களுடைய பேர் வந்து ரெனே ஜோஷில்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவங்களுக்கு வயசு 30 இருக்கும். இவங்க வந்து அந்த கம்பெனியில் டிவிச் பிரபாகர் அவர்களை வந்துட்டு ஒன் சைடடாக லவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் இப்படி பண்ணணும், ஒரு ஒன் சைட் லவ்வுக்காக அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்து வருது. அவங்களுடைய காதல் அப்படின்றது வந்து ஒரு தோல்வியில் முடிஞ்சிருக்கு. ஏன்னா டிவிச் பிரபாகர் அவர் வந்து கடந்த பிப்ரவரி மாதம் ஒரு பெண்ணை வந்துட்டு திருமணம் செய்கிறாங்க. அந்த ஒரு விஷயத்தை இந்த ரெனே ஜோஷில்டாவால் ஏற்றுக்க முடியல. என்ன மீறி நீ எப்படி அவளை கல்யாணம் பண்ணுவ, அப்படி என்ன அவகிட்ட இருக்கு, நீ ஏன் அவளை கல்யாணம் பண்ணிட்ட, என்னை ஏமாத்திட்ட அப்படின்ற மாதிரியான அடிப்படையில் உன்னைய வந்து இவனை எப்படியாவது ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுறணும், இவனை வந்து மென்டல் டார்ச்சர் பண்ணிடணும், நிம்மதியாகவே இருக்கக்கூடாது, இவனை வந்து ஏதாவது ஒரு பெரிய விஷயத்தில் சிக்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லி பழி வாங்கிறதுக்காக அவங்க வந்து செஞ்ச ஒரு விஷயந்தான் வந்து இந்த த்ரெட்டனிங் மெயில்ஸ் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவருடைய பேரில் அவர் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டி விட்டுறணும்னு சொல்லி கொஞ்சம் மாசமாகவே அவரை வந்து ரொம்ப மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தில் ரெனே ஜோஷில்டா அப்படின்றவங்க எதில் சிக்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சிஸ்டம்லேருந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. அதே சிஸ்டமில் அவங்களுடைய பர்சனல் மெயில் ஐடியை லாகின் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் தான் வந்து இந்த ரெனே ஜோஷில்டா அவங்க வந்துட்டு சிக்கியிருக்காங்க. இப்போ ரெனே ஜோஷில்டா அவர்களை குஜராத் போலீஸார் கைது செஞ்சு விசாரிச்சுட்டு வரும்போது தான் இந்த மாதிரியான ஒன் சைட் லவ் ஸ்டோரி எல்லாமே தெரிய வருது. இவங்க 100+ ஃபேக் அக்கௌண்ட்ஸில், அதாவது 100+ ஃபேக் மெயில் ஐடி கிரியேட் பண்ணி 80+ ஃபேக் ஃபோன் நம்பர்ஸ் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி த்ரெட்டனிங் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 11 ஸ்டேட்டுக்கு 21 முறைக்கு மேலே இந்த மாதிரியான வெடிகுண்டு மிரட்டல் மெயில் எல்லாமே அவங்க அனுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக அவங்கள போலீஸார் கைது செஞ்சு கஸ்டடியில் வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி ரெனே ஜோஷில்டா மட்டும்தான் இருக்காங்களா, ஒருதலை காதல் மட்டும்தான் இருக்கா, அந்த மாதிரியான கேள்விகள்லாம் எழுந்து வந்துட்டு இருக்கு. விசாரணையோட முடிவில் தான் இதுக்கான முடிவு என்ன அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தங்கம் டிவியுடன்.